பொட்டு வைமா. எனக்கு இல்ல, துளசிக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிக்குரல் சேனல். இன்னைக்கு எங்கள் தங்கம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். இது தெலுங்குல மா இன்டி பங்காரம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ தென்னிந்திய சினிமாவில் கடந்த சில வருடங்களாகவே ஹீரோயின்களுக்கு ஒரு முதன்மை கதாபாத்திரங்கள் வைத்து பல படங்கள் வந்துருச்சுங்க. ஆனாலும் இதில் ஒரு முதன்முறையாக ஒரு பாஷா படம் போல மாஸ் ஆக்ஷன் படமாக நந்தினி இயக்கத்தில் சமந்தா நடிப்பில் வெளிவந்துள்ள இது எங்கள் தங்கம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஆக்சுவலாக தெலுங்கு பேஸ்டு படம். இது தமிழில் டப்பிங் ஆகி வந்திருக்கு. சமந்தா தன் கணவருடன் அவருடைய ஊருக்கு வருகிறார். 3 வருடம் வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து சமந்தாவுடன் வாழ்ந்து வந்தவர் தன் அப்பா அம்மாவை சமாதானப்படுத்தவும் அப்படியே தன் தங்கை திருமணத்துக்காகவும் சமந்தாவை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு திகழ்ந்து வருகிறார் அவருடைய கணவர். அங்கு வந்த இடத்தில் சமந்தாவால் அந்த குடும்பத்தினருடன் ஒன்றாக பயன்படவே முடியவில்லை. மிகவும் கட்டுப்பாட்டுடன் இருக்கும் அந்த குடும்பத்தில் தன் கணவருக்காகவும் அவர் தன் குடும்பத்துடன் இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காகவும் சமந்தாவால் அந்த குடும்பத்திற்கு ஏற்றது போல் மாறுகிறார், ட்ரை பண்றார். அந்த தருணத்துல ஒருவர் சமந்தாவை பின் தொடர்ந்து நீ ஜான்சி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. சமந்தாவோ கொஞ்சம் பதட்டத்துடன் அங்கிருந்து நகர்கிறார். பின் தொடர்ந்து வந்தவர் ஜெயிலில் இருக்கும் கர்ணா என்பவரிடம் நான் ஜான்சியை பார்த்ததாக சொல்கிறார். பிறகு கர்ணாவும் ஜான்சியும் தேடி தர இந்த கர்ணா சமந்தா ஏன் மறைந்து வாழ்கிறார், கர்ணாவுக்கு சமந்தாவுக்கும் என்ன பிரச்சனை, எப்படி தீர்ந்தது இது என்பதை மீத கதைங்க. சமந்தா சாதுவான பெண்ணாக வந்து ஆக்ஷன் சீன்களில் அதிரடி கிளப்புகிறார். அதிலும் தன் கணவரின் தம்பி மனைவியை விட தான் சிறந்த மருமகள் என காண்பிக்க அவர் செய்யும் வேலைகள் செம கலாட்டாவாக இருக்கும். அதே நேரத்தில் தன் பின் தொடர்ந்து வருபவரை அடிக்கும் இடத்தில் காட்டும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படிங்கிற மாதிரி செம்மையா கலக்கியிருக்காருன்னு சொல்லலாம். படத்துல முதல் பாதி ஆரம்பத்திலேயே மெதுவாக நகர்ந்தாலும் சமந்தா குறித்து புதிர்கள் உடையும் இடத்திலிருந்து இடைவேளையை வரை நன்றாகவே செல்கிறது படம். அதிலும் சமந்தா தன் தோழியுடன் இருந்து ஒருவரை மறைக்கும் காட்சி கலகலப்புடன் பதட்டத்தையும் காட்டியிருக்கிறாங்க. இடைவேளையில் கர்ணா வெர்சஸ் ஜான்சி என கதை நகரும் இடத்தில் ஒரு ஹை மூமெண்ட் வந்தாலும் அதன் பிறகு இதுதானே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகிக்கக்கூடிய மாதிரி திரைக்கதை கொஞ்சம் சர்க்கலா தான் இருந்துச்சு. ஆனாலும் சமந்தா ஆக்ஷன் காட்சிகள் அதை ஈடுபடுத்துகிறதுன்னு சொல்லலாம். அதிலும் சமந்தா மற்றும் அவர் குடும்பத்துக்கு கர்ணா மட்டும் இல்லாமல் ஊரில் ஒரு அரசியல்வாதி மூலமாகவும் பிரச்சனை என வருவது சுவாரஸ்யம் நிறைந்த களம் என்றாலும் ஆக்ஷனில் காட்டிய விதத்தை திரைக்கதையிலும் காட்டியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. அதிலும் வில்லன் கதாபாத்திரமாக கர்ணா இந்த டப்பிங்கில் வில்லனாகவே வந்து செல்கிறது. 2ஆம் பாதியில் சமந்தா வீட்டு விசேஷத்திற்கு வந்து அவரை மிரட்டும் இடத்தில் மட்டும் கவனம் ஈர்க்கிறது கர்ணா கதாபாத்திரம். டெக்னிக்கலாக சந்தோஷ் நாராயணனுடைய பின்னணி இசை மாஸ் காட்சிகளை நன்றாக எலிவேட் செய்தாலும் அதே ஏதோ ஒரு மிஸ்ஸிங் என்பது போலவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒளிப்பதிவு ஸ்டண்ட் காட்சிகள் எல்லாமே பிரமாதமா இருந்துச்சு. பிளஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா சமந்தா தூள் கிளப்பி இருக்கிறாருங்க. சண்டை காட்சிகள் அதிலும் பஸ் ஸ்டாண்டு மற்றும் கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள்லாம் செம்மையா இருந்துச்சு. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. மைனஸ் பாயிண்ட்னு சொன்னா பெரிய அந்த திருப்பத்தை ஏற்படுத்ததாக பிளாஷ்பேக்லாம் ஒன்றும் இல்லை. 2ஆம் பாதி திரைக்கதை மிகவும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டு போனது கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்னு எனக்கு சொல்லலாம். மொத்தம் சமந்தா ஃபேனுக்கு ஒரு ஆக்ஷன் ஒரு ஜானரில் ஒரு படம் பார்க்கணும், அது ஒரு லேடி ஆக்ஷன் த்ரில்லரில் புதுசான ஒரு ஜானர் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் எங்கள் தங்கம் தூக்கி கொண்டாட முடியவில்லை என்றாலும் தங்கத்தை ஒதுக்கவும் முடியாதுல்லவா. ஸோ அதனால் தியேட்டரில் போய் பாருங்கள் இந்த படம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த திரை விமர்சனம் நம்ம சேனல் இந்த படத்துக்கு கூடிய ஸ்கோர் 3/5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். நன்றி, வணக்கம். சினிக்குரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சினிமா ரசிகர்களே, சினிமா கூத்துக்கு எங்க குரலு, இது சினி குரலு. ஆமா, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க.